ஹாய். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு வந்து கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்யூ. இப்போ நம்ம செகண்ட் எபிசோடில் இருக்கோம். இப்போ யாரை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் டீச்சர் ரொம்ப ஸ்பெஷல். அந்த மாதிரி தான் எனக்கும் என்னோட ஃபர்ஸ்ட் டீச்சர் ரொம்ப ஸ்பெஷல். நான் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் எல்கேஜி படிக்கப்போ எனக்கு டீச்சராக வந்தவங்க இவங்க. ஸோ அந்த மிஸ் வந்து எல்கேஜியில் வந்து நமக்கு நம்ம வீட்டை தவிர நம்ம நிறைய நேரம் ஸ்கூலில் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லையா, வேற ஒரு இடத்துல. இப்போ தான் வந்து இந்த நர்சரி, அதுக்கப்புறம் வந்து க்ரீச்சு, அது இது நிறைய இருக்கு. அப்பயும் க்ரீச் இருந்துச்சு, நர்சரிலாம் இருந்துச்சு. பட் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக எல்கேஜி சேர்ந்தேன், ப்ரீகேஜி படிக்கலை. ஸோ டோட்டலாக ஒரு நியூ என்விரான்மெண்ட்டு. திடீர்னு ஒரு 4 வயசு வரைக்கும் வீட்டில் இருந்துட்டு 4 வயசுக்கு அப்புறம் வந்து 4 வயசுல வந்து ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தது வந்து பயங்கரமான ஒரு டிரான்சிஷன் அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்குமே எல்லார் குழந்தையும் இதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. எல்லாருமே நீங்கள் சின்ன குழந்தையா இருக்கும்போது ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. சில பேர் இன்னும் ஏர்லியாகவே அந்த ப்ரீகேஜி அந்த ஸ்டேஜ்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நான் வந்து கொஞ்சம் லேட்டு. அப்போ வந்து எனக்கு எல்கேஜியில் வந்து போனா மிஸ் அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த டீச்சர்ன்றவங்க வந்து நல்ல விஷயத்துக்கும் நடக்கும், சில சமயங்கள்ல வந்து கெட்ட விஷயத்துலயும் போகும். பட் அந்த கெட்ட விஷயத்தோட பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. பிகாஸ் சொல்லுவாங்கல்ல, டீச்சர்ஸ் வந்து தி மோஸ்ட் செல்ஃப்லெஸ் ப்ரொஃபஷன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்க வந்து இப்போ அப்பா அம்மா பசங்களுக்கு பண்றதுல கூட ஒரு சின்ன இது இருக்கும், நம்ம பையன் நம்ம பொண்ணு அப்படிங்கிறது. பட் டீச்சர்ஸ்க்கு வந்து சம்மந்தம் இல்லாத யாரோ ஒரு 30-40 குழந்தைங்களை வந்து படிக்க வச்சு முன்னேற்றுறதுங்கிறது வந்து அவ்வளோ விளையாட்டு இல்லைல்ல, அதுக்கு அவ்வளோ செல்ஃப்லெஸ்னஸ் வேணும். அப்படின்னா தான் இந்த டீச்சர் வேலைக்கே அவங்களால வர முடியும் அப்படின்னே சொல்லலாம். சும்மானாச்சுக்கெல்லாம் டீச்சர் ஆயிட முடியாது. எல்லாரும் வந்து நான் நல்லா படிப்பேங்கிறதுனால நான் டீச்சர் அப்படிங்கிறதுலாம் யாருமே கிடையாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ லைஃப்ல வந்து போனா மிஸ்ஸும் வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம். போனா மிஸ் வந்து என்ன சொல்றது, எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டீச்சர். எத்தனை வருஷம் கழிச்சு இதை கேட்டாலும் சொல்லுவேன். நான் எப்படின்னா வந்து ரொம்ப அட்டாச் ஆயிட்டேன் அவங்க கூட அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அந்த ரொம்ப நேரம் டைமுக்கு அப்புறம், நம்ம ரொம்ப நேரமா வீட்டு டைமுக்கு அப்புறம் ரொம்ப நேரமா ஒருத்தர் கூட இருக்கிறது வந்து ஸ்கூல்ல தான், ஆஃப்டர் ஒரு சர்டன் பீரியட்ல. ஸோ எனக்கு வந்து அவங்க கூட பேசுறது, அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்றது ஒரு மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. எவ்வளோ ஈஸின்னா வந்து இன்கேஸ் அவங்க எங்கேயாவது போயிட்டாங்கன்னா நான் அவங்கள தேடிட்டே போயிடுவேன் ஸ்கூல்ல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கர இதுவா இருந்துச்சு. இந்த முதல் டீச்சர் கிரஷ் அப்படிலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பட் சம்வேர் ஐ ஃபெல்ட் திஸ் பர்சன் ஷோயிங் ஜெனுவின் லவ் ஃபார் மீ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்போ அந்த வயசுல யாரை பார்த்தாலுமே நமக்கு அந்த ஒரு நம்ம கூட நல்லா பேசுறாங்க, பாசமா இருக்காங்கங்கிற மாதிரி இல்லாம, பட் சம்வேர் ஐ ஃபெல்ட் திஸ் லேடி வாஸ் வெரி ஜெனுவின். எனக்கு நிறைய வந்து என்ன சொல்றது, ரொம்ப பொலைட்டான ஒரு டீச்சர், கோவப்பட மாட்டாங்க. இப்போ இந்த குழந்தைங்கள்லாம் சேட்டை பண்ணும், ஈஸியா கோவம் வரும். அதுவும் 30-40 குழந்தைங்க அட் அ டைம் சேட்டை பண்ணுச்சுன்னா யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டுல வந்து ஒரு குழந்தை சேட்டை பண்ணும் போதே ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அப்பா அம்மாவுக்கு அவ்வளவு வெறியாகும். அப்படி இருக்கிறப்போ வந்து ஒரு 40 குழந்தைங்க சேர்ந்து கத்தி கூச்சல் போட்டு அழுது சிரிச்சு எல்லாம் பண்ணி திடீர்னு சண்டெல்லாம் போட்டு அடிச்சுக்கிட்டு முடிய பிடிச்சி இழுத்துக்கிட்டு அதெல்லாம் பண்ணும்போது ஒருத்தர் கூலா ஹேண்டில் பண்றதுன்றதுக்கு வந்து தே ஷுட் பி பில்ட் டிஃப்ரெண்ட்லி. அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் வந்து என்னோட போனா மிஸ். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிஸ் வந்து பயங்கரமான ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மிஸ் வந்து சொல்லுவாங்க, எங்க அம்மா அப்பாட்ட சொல்லுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி எங்க போனாலும் கூடவே வரான், என்னை எங்கேயுமே தனியா நிம்மதியா போகவே விட மாட்டேங்கிறான் ஸ்கூல்ல அப்படின்ட்டு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா அம்மா என்னை கிண்டல் பண்ணும்போது சொல்லுவாங்க, நீதான் அந்த மிஸ்ஸை போட்டு டார்ச்சர் பண்ணிருக்கியே அப்படின்ட்டு. ஸோ
அந்த பிளட்ஜ் ஒன்று உண்டுல ஸ்கூல்ல, இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அந்த இதை வந்து எனக்கு ஆணித்தனமா மனசுல பதிய வச்சதுக்கு அவங்களுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கு. நல்லா பொறுமையா சொல்லி கொடுத்து பண்ணது வந்து அந்த மிஸ் தான். அதுக்கு அதே மாதிரி வந்து சில என்ன சொல்றது, அவங்கள பார்த்துதான் வந்து ஒரு பொலைட்னஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சு. ஓ, நம்ம வெளி இடத்துலயும் வந்து அவ்வளவு பொலைட்டா இருக்கணுங்கிறது வந்து ஒரு மாதிரி நமக்கு தெரியாமே கத்துப்போம்ல சில நல்ல விஷயங்கள். அதை வந்து அவங்க மூலமா தான் எனக்கு வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஷீ இஸ் சம்மன் ரியலி ஸ்பெஷல். இன்கேஸ் வந்து நான் அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்கள ஸ்கூல்ல, அதே ஸ்கூல்லயே வந்து நான் கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு 7th 8th இல்லை 10th அந்த ரேஞ்ச், 9th 10th படிக்கும்போது திருப்பி பார்த்தேன். இன்னும் என்ன ஞாபகம் வச்சிருக்காங்க. அது வந்து பயங்கரமான விஷயம். அவங்களே சொன்னா, உன்னையெல்லாம் மறக்க முடியுமாடா அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு வந்து அவங்கள நான் டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் ஷுர் என்னைய அவங்க மறக்க மாட்டாங்க, யாரை மறந்தாலும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். See, that is how teachers are. Teachers can identify you ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ். நம்மளை வந்து நடுவில் எத்தனை வருஷம் பார்க்கலனாலும் திடீர்னு ஒரு 20 வருஷம் கழிச்சு போய் பார்த்தாலும், டேய் நீ அவன் தானே அந்த பேட்ச்ல படிச்சேன்ற அளவுக்கு பேர் சொல்லி ரெஃபர் பண்ற அளவுக்கு வந்து டீச்சர்ஸ்க்கு ஒரு தனி மூளையே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படிதான் என்னையும் வந்து அவங்க பயங்கரமா ரெக்கக்னைஸ் பண்ணி எப்படா இருக்க அப்படி இப்படிலாம் கேட்டு, அம்மா அப்பா எப்படி இருக்காங்க அப்படிலாம் கேட்டாங்க அந்த டைம்ல. அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்க்கவே இல்லை. இப்போ வரைக்கும் நான் பார்க்கல அவங்கள. ப்ராபப்ளி இப்போ ரிட்டையர் ஆயிட்டாங்களா என்னன்னு தெரியல. பிகாஸ் அப்பவே ஷி மஸ்ட் பி 30 ஆர் சம்திங். இப்போ எனக்கே 30 வயசு ஆயிடுச்சுங்கிற பட்சத்துல ஷி மஸ்ட் பி ரிட்டையர்ட் நவ். இஃப் நாட், ஐ விஷ் நான் சீக்கிரம் போய் அவங்கள ஒரு நாள் போய் பார்த்துட்டு பேசிட்டு வரணும்ன்ட்டு. எங்கேயாச்சும் அவங்களோட வேற போட்ஸ் தெரிஞ்சுன்னா போய் பார்க்கணும். சச் அ பியூட்டிஃபுல் பர்சனாலிட்டி. அவங்க வந்து நல்லா இருக்கணும், இந்த மாதிரி சந்தோஷமா நிறையா இருக்கணும். இன்கேஸ் அவங்க இன்னமும் வந்து டீச்சிங்ல ஏதோ ஒரு விதத்துல டீச்சிங்ல இருக்காங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு எனக்கு அப்புறம் நிறைய இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து அவங்க வந்து வளர்த்து விட்டுருப்பாங்கன்றதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ இதுதான் என்னுடைய செகண்ட் எபிசோட் அபவுட் போனா மிஸ். இதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். முடிஞ்ச வரைக்கும் இன்னமும் ஷார்ட்டா வீடியோஸ் பண்ண ட்ரை பண்றேன். இப்பெல்லாம் யாருக்கும் பொறுமை இருக்கிறது இல்லை 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரு வீடியோ பார்க்கறதுக்கு. ஸோ ஐ ட்ரை டு ரெடியூஸ் மை டைமிங். ஸோ எல்லாமே கத்துக்கிறது தானே. ஸோ நானும் கத்துக்கிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே லேட்டு கத்துக்கிறது. ஸோ அதனால சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு லைக் போட்டுருங்க. கமெண்ட்ல வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் டீச்சர் பத்தின விஷயங்கள் ஏதாச்சும் சொல்லுங்க. அது வந்து படிக்கும்போது எனக்கும் அந்த ஒரு சந்தோஷம் வரும். உங்களுக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் டீச்சர் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி எனக்கு இன்னொரு ஸ்பெஷல் டீச்சரும் இருக்காங்க. அதை பத்தி அவங்கள பத்தி நான் வந்து அடுத்த எபிசோட்ல பேசுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட்.